அளவு கடந்த அன்பை எல்லோர் மீதும் செலுத்தியதன் காரணமாக அளவு கடந்த மக்கள் அங்கே ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். கண்ணீரோடு குழுமியிருக்கும் அத்தனை பேரும் விஜயகாந்தின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற அத்தனை பேரும் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இனி காண முடியாது என்று தெரிந்தும் கண்ணீரோடு வந்திருக்கும் அத்தனை பேரும் விஜயகாந்தின் மீது எவ்வளவு அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது குறித்து தொடர்ச்சியாக நாம் காலை முதலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா இணைந்திருக்கிறார். அவரோடு கலந்துரையாடுவதற்காக நெறியாளர் இனியன் தயாராக இருக்கிறார். இனியன், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி மணிமாறன். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் மறைவின் செய்தியை அடுத்து தன்னெழுச்சியாக அவர் மீது அபிமானம் கொண்ட தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக கோயம்பேட்டில் அந்த தேமுதிக தலைமை அலுவலகத்தில் குழுமி வருகின்றார்கள். அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பது அவர்களது நோக்கம். இறுதியாக ஒரு முறை அவர்களது உடலை பார்வையிடுவது என்பது அவர்கள் அனைவரும் அதற்காக அங்கு கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அனைத்து சாலைகளும் நெரிசலில் சிக்கி அங்கு மக்கள் தொடர்ச்சியாக அவர் உடலை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்களை குறித்து பல்வேறு விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அவர் திரையில் இருக்கிறன்ற காலத்திலிருந்து அரசியலுக்கு வந்த காலங்களில் அவர் அது மாதிரி லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கதைகளாக நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதையெல்லாம் ஒரு முறை அவர் திருச்சிக்கு வந்திருந்து அங்கேருந்து ஷூட்டிங்க்கு எங்கேயோ திருநெல்வேலிக்கு போகும்போது கூட வண்டி கிடைக்காத போது, ரயில் இல்லாத போது பேருந்தில் ஏறி, அதுவும் டிரைவர் சீட்டுக்கு பின்னாலே அவர் படுத்து கொண்டு சென்றது, அந்த மாதிரியாக ஒரு எளிமைக்கான கதைகள் நிறைய கேட்டிருக்கோம். அதையெல்லாம் உண்மைதானா? அவர் எப்படியான மனிதர்? அவர் எளிமை அப்படிங்கிறத மையப்படுத்தி சொன்னீங்கன்னா அவருக்கு எது சொன்னாலும் உதாரணம், நடக்காதது சொன்னால் கூட அவருக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதர். என்னுடைய அலுவலகம் முதல்ல நான் ராஜமன்னார் தெரு, தியாகராய நகர் ராஜமன்னார் தெருவில் இருக்குது. அதுக்கு பின்பக்கமே கேப்டனுடைய அலுவலகம் ராஜா பாதர் ஸ்ட்ரீட்டில் இந்த ரோஹிணி இதில் இருக்குது. அப்போவே நான் கேள்விப்படுவேன், அவர் ஆஃபீஸுக்கு எப்போ போனாலும் யார் போனாலும் சாப்பாடு கிடைக்கும், நல்ல வசதியான சாப்பாடுன்னா பேருக்கு பொட்டலம் கொடுக்குறதில்ல, வசதியான சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு ரெகுலராக. முதல்ல மத்தியானம் மட்டும்னாங்க, அப்புறம் காலையிலையும் மத்தியானமும் சாயந்தரம்னாங்க, அப்புறம் ஆல் டைம். இப்படி நிறைய இன்றைக்கி 500 ரூபா டொனேஷன் கொடுத்துட்டு 1000 தடவை விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. அவர் பண்ணினதுக்கு கணக்கே கிடையாது. நான் என் குடும்பத்தில் நடந்த இன்சிடெண்ட்டே முதல்ல சொன்னேன். அந்த மாதிரி அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அவ்வளவு ஒரு எளிமையான மனிதர். நான் அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து அந்த கொஞ்ச நாள் பொறுத்து கேமராமேன் ராஜராஜன் மூலமாக அவருக்கு ரொம்ப நெருக்கம். அவர் விஜயகாந்த் இன்னொரு பழக்கம் வச்சுருக்காரு, யாரையும் டேன்னு கூப்பிட மாட்டார், வா போன்னு, மச்சான் மாமன் தான் நிறைய இருக்கும். 4 நாள் பழகிட்டா மச்சான் ஆகிடுவான், 5 நாள் பழகிட்டா மாமாவாயிடுவான். இந்த மாதிரி தான் அவர் உறவு முறைகள் வச்சு தான் அவர் பழகுவார். அவருடைய தனி சிறப்பு என்ன, ஒரு ஹீரோ டெக்னீஷியன், இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வை விளக்குறதுக்கு அது ஒரு மொழியாக அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார், உறவு மொழியை வளர்த்து. இதெல்லாம் நிறைய இல்லை, எந்த நடிகர்கிட்டையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நான் நிறைய பார்த்துருக்கேன், யாருக்கிட்டையும் அப்படி கிடையாது. அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கும்போது எனக்கு நிறைய பழக்கம் இருந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கேமராமேன் ராஜராஜனுடைய சப்போர்ட்டில் அந்த ராஜா பாதர் ஸ்ட்ரீட்டுக்கு கதை சொல்லலான்னு அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறார். போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் ஆல் டைம் நட்பு தான் அவரை வளர்த்தது. அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவர் கூட்டம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாம் படுத்திருந்தாலும் மொத்தமாக குவியலாக தான் படுத்து கிடப்பாங்க. இது யாருக்கிட்ட நீங்கள் உதாரணமாக எதிர்பார்ப்பீங்க? கேப்டன் ஒருத்தர் தான். அப்போ அவர்கிட்ட போய் சொல்லும்போது ராஜராஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சார், இவர் கதை சொல்லணுமே அப்படின்னா எனக்கு தயக்கம், நான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே. 10-12 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு தெரியுமே, விசு சார்கிட்ட உதவியாளராக இருந்தார், என்ன கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்கள் அப்படின்னார். ஞாபக சக்தி நாங்கள் கொஞ்ச நாள் பழகிய ஒரு நெருக்கம், அதை மறக்காமல் இருந்து அந்த கதையை அந்த சீட்டு விளையாடிட்டே கதை சொல்லுங்கள் அப்படின்னார். என்னடா ஹீரோ சீட்டாடிக்கிட்டே கதை கேட்டால் எப்படி சொல்கிறது அப்படின்னு கதை சொல்லிட்டேன் நான். இதுக்கப்புறம் சொல்லி முடித்த உடனே நல்லா இருக்குது கதை,
நான் சொன்ன கதையை மறுபடியும் ஷீட் ஆடிக்கிட்டு அவர் திருப்பி சொன்னார் எனக்கு, இதானே நீங்கள் சொன்ன கதை, உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நான் ராஜராஜன்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட நானும் சினிமாவில் இந்த படம் பண்ணி ஒரு 10-15 படம் பண்ணிட்டேன். அவர்கிட்ட இருந்து அழைப்பு வரல. இந்த நேரத்தில் அவர் கூட படம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ்னு அவங்க கம்பெனியில். அவங்க வந்து வாங்க கேப்டனுக்கு கதை சொல்லலாம் கூட்டிகிட்டு போனாங்க. போய் உட்காந்தானே சொன்னார், இவரே அங்கே கூப்பிட்டு வந்தீங்க, இவர் தான் கதை எழுதுவார், நல்ல கதை எழுதி தானே படம் எடுக்கிறாரு. இல்லை கேப்டன், எங்களுக்காகவாது கேளுங்க. அப்போவும் பாதி தான் சொன்னேன், மீதி கதை அவர் தான் சொன்னார். அந்த ஞாபக சக்தியும் இயக்குநர்கள் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையும். அதாவது கதாநாயகர்கள் பொதுவாக இந்த காலத்தில் வந்து மக்களிடம் இருந்து அவர்கள் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்கள் மக்களோடு மக்களாக அந்த கூட்டமாக இருப்பதை அவர் வந்து விரும்பினார். அப்படி ஒரு பழக்கம் கொண்ட ஒரு நபராக இருந்தார் அப்படின்றது சொல்கிறீங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வது அவருடைய நினைவலைகளை இன்னும் ஞாபகப்படுத்துறதற்கு நேயர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் தொடர்ந்து பேசுவோம். திரைப்பட இயக்குனர் பிரவீன் காந்தியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு பிரவீன் காந்தி, வணக்கம். விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை கேட்கும் பொழுது உங்களுடைய நினைவலைகள் என்னவாக இருக்கின்றது? அதாவது இரக்க குணம் ஒன்றைய தனது அடையாளமாக வைத்துக்கொண்டு மக்கள் மனதில் ஆட்சி செய்தவர். அவருக்கு இரக்க குணம் தான் அவரோட அடையாளம். அவருக்கு இன்னைக்கு இரங்கல் செய்தியை சொல்றதுக்கு பார்த்தீங்களா, அது இட்ஸ் எ வெரி பெயின்ஃபுல், வலியோட உச்சம். எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் ஒலிவிளக்கில், ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில், அதில் அள்ளி தரும் நல்லவரை விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும் அப்படின்னு ஒரு பாட்டு. சவுகார் ஜானகி அம்மா பாடுற பாட்டு அது. அந்த பாட்டு எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாதப்போ அந்த பாட்டு ஒலிக்காத தெருக்களே கிடையாதுங்க. அந்த எம்ஜிஆரோட கியூராய் வரணுன்றதுக்காக நான் இப்போ சின்ன பையன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க போனாலும் அந்த பாட்டு பாடும். அது மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு தேமுதிகவுடைய ஆபீஸ் முன்னாடி அள்ளி தரும் நல்லவரை விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும்னு சொல்ல தகுதி வாய்ந்த தலைவனாக. ஏன்னா ஏழை கிட்ட அன்பு காட்டுறவன் தாங்க தலைவன். பணக்காரங்க கிட்ட சுத்தி சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நானே பார்த்திருக்கேன். நடிகர்கள் பணக்காரங்க கிட்ட தான் நட்பை வச்சுக்குவான். ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரங்க கிட்ட தான் நட்பா இருப்பான், விசாரிக்க கூட மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் வியாபார நடிகர்களுக்கு நடுவே ஒரு வெள்ளந்தியான மனிதனுங்க, வெள்ளந்திங்க. நான் கண்ணால பார்த்திருக்கேன். 1989 இருந்து 95 வரைக்கும் நான் அவரோட அப்பப்ப டிராவல் பண்ணியிருக்கேன். 3 கதை சொன்னேன், அதுல 2 கதை ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகி, கடம்பாடி நாயக்கர்னு ஒரு படம், அது கிட்டத்தட்ட அவர் ஒரு காந்தி மாதிரி ஒரு காட்டுற கதை. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கெட்டப்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் நாங்கள் கிட்டத்தட்ட மேக்கப் வரைஞ்சிலாம் இருந்து அவர் ஒரு வாட்டி டெஸ்ட்டை போட்டு காட்டினார். இப்படி இருக்கு, வீட்டுக்கு கூப்பிட்டாரு. வீட்டுக்கு போனப்போ அந்த கெட்டப்லேயே இருந்தார் அவர். நான் அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு செட்டப் அமைஞ்சதுனால என்னால் அந்த படத்தை நான் பண்ண முடியல. ஏன்னா ஃபேண்டசி டைரக்டர்னு பேர் வாங்கிட்டேன். அது வந்து ரொம்ப இயல்பான ஒரு படம், ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு படம் அது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து அந்த கதறாங்க பார்த்தீங்களா. அவர் ஒரு கலைஞன் மட்டும் இல்லைங்க, ஒரு விஜயகாந்த் என்பவர் அவர் ஒரு கலைஞன் அல்ல, இத்தனை பேரை கதற வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. அதுதாங்க அவருடைய இத்தனை வருஷ சினிமாவில் அவர் அழிக்கவே முடியாதுங்க. சினிமாவில் 2 பேரை அழிக்கவே முடியாதுங்க தமிழ் சினிமாவில். ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்து புரட்சி நடிகர் விஜயகாந்த். 2 பேருக்குமான குவாலிட்டி என்ன தெரியுங்களா, அன்பு, எளியவர்களிடத்தில் அன்பு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பணக்காரங்கிட்ட அப்படியே பணக்காரங்களுக்கு போன் பண்ணி என் வீட்டில் லக்ஷ்மி பூஜை இருக்கு நீயும் வந்துரு நானும் வந்துருன்ட்டு பணக்காரர்கள் கூட சாவகாசம் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறவங்களுக்கு நடுவுல ஏழைகள் கிட்ட மேக்கப் மேன் எல்லாம் சார் நான் கண்ணால பார்த்திருக்கேன் சார். சக்தி ஹோட்டல்னு பொள்ளாச்சியில், அங்கதான் மேக்சிமம் இந்த வில்லேஜ் படம்லாம் ஷூட்டிங் நடக்கும். 4வது மாடியில் அவருக்கு ரூம் போடுவாங்க சக்தி ஹோட்டல்ல. கீழே பசங்க இருப்பாங்க, மேக்கப் மேன சோத்துராஜ் ஒரு 4-5 பசங்க அவர் கூட ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருப்பாருங்க. ஓடி பிடிச்சி விளையாடுவாருங்க மேக்கப் மேன் கிட்ட, காஸ்டியூமர் கிட்ட, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் கிட்ட, அத்தனை பேர்கிட்ட எல்லாரும் கூட சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆச்சரியமா இருக்கும், என்னடா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பா இருக்காருன்னு. அந்த இயல்பு என்னால கூட முடியாது.
நான் இல்ல, இப்ப நான் பழகிக்கிட்டேன். ஓ, இயல்பு தான் இறைவனை நமக்கு நெருக்கமாக்கும். நம்மளுடைய வெற்றி இறைவனோட நம்மளை நெருக்கமாக்காது. உங்களுடைய இயல்பு தன்மை. இல்லாதவர்கள் கூட நீங்க உங்க திமிரை காட்டக்கூடாது. இல்லாதவர்கள் கஷ்டப்படுறதை பார்த்து நீங்க தவிக்கணும். இதுதான் இறைவனுக்கு பிடித்தது. இறைவனோட குணமே அதுதான். அந்த குணத்தோடு இறைவன், அந்த இறைத்தன்மையோட ஒருத்தன். எனக்கு இன்னொரு இது அவர் ஆனதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்றேங்க. இப்ராஹிம் ராவுத்தர், அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அப்படி இவரை பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ரெண்டு பேரும் பயங்கரமா இருக்கும். அவங்க நட்பை பாத்தீங்கன்னால பயங்கரமா இருக்கும். இவர் துல்கன் நாங்க துல்கா கதை சொல்ல ஒருத்தன் வந்திருக்கான், அந்த கதையை கேள்வி. அவர் தான் மேக்சிமம் கதை கேட்டு ஆர்கே செல்வமணிக்கெல்லாம் லைஃப் கொடுத்தது ராவுத்தர் தான். அந்த கதையை கேட்டு நல்லா இருக்குடா, அது பண்ண மிஸ் பண்ணாதரா அப்படின்ட்டு விஜயகாந்தின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உருவாக்கி கொடுத்த ராவுத்தர். அந்த ராவுத்தருக்கும் அவருக்கும் இருக்குமான நட்பை நீங்க பாத்தீங்கன்னா சார், ஒரு கர்ணன் படத்துல ஒரு அசோகனுக்கும் ஒரு சிவாஜிக்கும் நீங்க ஒண்ணு நடக்கும் தெரியுங்களா, அதை நீங்க கண்ணால பார்க்கலாம். அப்படி ஒரு அக்கறை இருக்கும் ரெண்டு பேர் மேலயும். துல்கா இப்ப என்ன பண்றான், சாப்பிட்டான்னு கேளு, அப்படி ஒரு நட்பு இருந்தது பாத்தீங்களா. அந்த இன்னொன்னு, விஜயகாந்த் சாருக்கு ஏழைங்க மேல கூட இருக்கவங்க மேல மட்டும் மரியாதை கிடையாது, நட்பில் மிக உன்னத நிலையை வைத்திருந்தார் அவர். அவரை சுத்தி இப்ப கஸ்தூர் ராஜா சார் பேசும்போது கூட கரெக்டா சொன்னாரு, நட்போட தான் அவர் இருப்பாரு. நட்போட இருப்பாரு, இல்ல ஷூட்டிங்ல இருப்பாரு. ஷூட்டிங்ல அதே மாதிரி நான் கண்ணால பார்த்தது. ஒரு வாட்டி பொள்ளாச்சியில ஷூட்டிங் அப்போ மணிஷ்ல தான் அவருக்கு ரூம் போட்டாங்க. யூஸ்வலா மணிஷ்ல போட மாட்டாங்க, சக்தியில தான் போடுவாங்க. அவர் மணிஷ்ல அதே மாதிரி, அது ரொம்ப சின்ன செகண்ட் கேட்டகரி, அதுல கூட நல்ல ரூம் இல்ல. ஏதோ நிறைய படங்கள் ஷூட்டிங்னா அங்கேயும் சாதாரணமா இப்ப படுத்துட்டு காலையில எந்திரிச்சு மேனேஜருக்கு கூட உட்காந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சோ எனக்கு அதை பார்க்கும்போது தான் இந்த மனுஷன் சிஎம் ஆயினியா எனக்கு ஆசை இருந்தது. நான் ரஜினிகாந்த் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது ஆன்மீகத்துக்கு, அவர் ஆன்மீகம் அவருன்னு ஆசைப்பட்டேன். ஆனா விஜயகாந்த் சிஎம் ஆயிருந்தாருன்னு வச்சுங்க சார், ஒரு காமராஜ் கிடைச்சிருப்பாரு சார். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காமராஜ் கிடைச்சிருப்பாரு. என்னமோ தெரியல, இயற்கை திருப்பி திருப்பி தமிழனை துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நல்லவர்கள் அப்படி தலை தூக்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல, இல்ல கெட்டவர்கள் தான் இங்க சரியா ஆள முடியும், கெட்டவர்களுக்கான இடம்னு வச்சிருக்கா என்னன்னு தெரியல நமக்கு. விஜயகாந்த் நான் அப்படியே எதிர்பார்த்தேன் சார். ஒரு காமராஜ் அவர் அரசியல்ல கூட பெரிய அளவுல அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அவரோட உடல்நிலை மற்ற சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்காமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கதை சொல்றீங்க. பல்வேறு விஷயங்களை நீங்க நினைவு கூர்ந்தீங்க. தொடர்ந்து இணைப்புல இருங்க திரு பிரவீன் காந்தி. நான் மீண்டும் வர்றேன். நம்மோடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். திருப்பூர் சுப்பிரமணியம், வணக்கம். விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் அவரை நினைவு கூறுவதற்கு அவர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக திரைத்துறையினருக்கு அவர் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் திரைத்துறையினருக்கு அவர் செய்த விஷயங்கள், அவர் குறிப்பாக திரைப்பட சங்க நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது அவர் செய்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். 78, 79 காலகட்டத்தில் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் சார் சினிமாக்குள்ளே வந்தார். அவருடைய போராட்டம், அதாவது நாங்கள் எப்படி சினிமாவுக்குள்ளே போராடி தான் மேலே வந்த, அந்த மாதிரி நாங்களாம் வியாபாரிகள், அவர் அப்படி இல்லை, ஒரு நடிகர். அப்படிப்பட்ட ஒரு நடிகராக அவர் போராடினது சாதாரண போராட்டம் கிடையாது. ஆனால் அந்த போராட்டம் அத்தனையும் அவருக்கு உறுதுணையாக இருந்தது இப்ராஹிம் ராவுத்தர் தான். ராவுத்தர் இவர் கூட இருந்து, அதாவது முழுக்க ராவுத்தர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான் செய்வார். எதாக இருந்தாலும் அவரை கேட்டுக்குங்க. அவர் அப்படி தான் முழுக்க இவருடைய நலன் சார்ந்து இருந்தார். அதாவது அது ஒரு என்னால் விவரிக்க முடியல. நான் பார்க்கும்போதாவது நான் ராவுத்தர் ரொம்ப நல்ல மனுஷன். சும்மா ஒருத்தர் சொல்லக்கூடாது, அவர் நல்லா இவர் மேலே வரணும், இவர் பெரிய அளவில் ஆளுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் நினைச்சு எல்லாமே இப்போ ஒன்றா பண்ண ஆரம்பித்தார். இவர் சினிமாவுக்கு நடிகர் சங்க தலைவர் ஆனதப்போ நடிகர் சங்கம் கடனில் இருந்தது. ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினா தான் அந்த கடனை இது பண்ண முடியும். அப்போ எல்லாருமே ரஜினி கமலஹாசன் போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க, எப்படி போகிறது, கூப்பிட்டா வருவாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி. இவர் தாராளமாக நான் கூப்பிட்றேன்னு சொல்லி ரஜினி சார்டி கமல் சார்டி போய் சொல்லி இந்த நிலைமையை எடுத்து சொல்லி, டவுன் டு எர்த், நான் ஒரு பெரிய ஹீரோ. ஏன்னா அன்னைக்கு ரஜினி கமல் ஈக்குவலாக விஜயகாந்த் நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டார். நம்ம ஒரு அசோசியேஷன் தலைவர், நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி போகணுமோ போய் இந்த அசோசியேஷனை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்துட்டு
அவங்ககிட்ட போய் கேட்டு அவங்க 2 பேரும் அந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி அந்த கடனை அடைச்சார். அதெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்த்தது. அதே மாதிரி தான் திரையரங்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் இருந்தால் கூட நாங்கள் அவர்கிட்ட சொன்னோன்னு சொல்லிட்டோம். அப்போ கலைஞர் இவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போதெல்லாம் இவருக்கு இன்னும் நெருக்கமாக இருந்தார். அப்போது நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்ம நேரடியாக சிஎம்மை சந்திக்க முடியாட்டி கூட இவர் சொல்லாமல் சந்திச்சிருவார். இவரை பொறுத்தவரை ஏன்னா அந்தளவுக்கு கலைஞருக்கு இவருக்கு ஒரு நட்பு இருந்தது. கலைஞர் இவர் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருந்தார். ஸோ ஏதாவது ஒன்று சொன்னோம்னு சொல்லிட்டுனா இவர் போய் உடனடியாக கலைஞர்கிட்ட சொல்லி எங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் நான் தான் சொல்கிறேனே, நானும் 42 வருஷமாக ஒரு படம். அவர் முதல் படம் எடுக்கும்போது வல்லரசு படம் எடுக்கும் பொழுது இல்லை இந்த படத்தை பொறுத்தவரை சுப்பிரமணிய சார்கிட்ட தான் எந்த வரவு செலவு இருந்தால் வச்சுக்கணும் அப்படின்னு சுதீஷ்கிட்ட சொல்லி எதாக இருந்தாலும் சுப்பிரமணிய சார்கிட்ட கேட்டு செய் அப்படின்னு சொல்லி வல்லரசு ஆகட்டும், எங்கள் அண்ணா ஆகட்டும், இன்னும் 2-3 படங்கள் எனக்கு டைட்டில் ஞாபகம் இல்லை. முதல் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் வல்லரசு படம் பண்ணும்போது எங்கூட தான் அவங்க ட்ராவல் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு பெருமையாக இருந்தது. விஜய் சார் சொல்லுவார், விஜயகாந்த் சார் சொல்லுவார், சுதீஷ்கிட்டே சொல்லியிருக்காரு, சுப்பிரமணிய சார் ரொம்ப ராசியான கைக்கு சொந்தக்காரரு, அதனால அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இவ்வளோ பெரிய அதான் அவர் மாதிரி ஒரு நாணயமான மனுஷன் சினிமாவை பார்க்குறது ரொம்ப அரிது. இருக்காங்க, ரொம்ப அரிது. அவ்வளவு ஜெனுவினாக இருப்பார். அதாவது வியாபாரத்தில் ஆகட்டும், நம்ம அவர் பெருசாக வியாபாரமெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி அவர் ராவுத்தருக்கு வரைக்கும் ராவுத்தர் எல்லாம். ராவுத்தர் என்ன சொன்னாலும் அது சம்மந்தமாக தான் கேட்டுக்கிற வழியாக இவர் கையில் பணம் வாங்கி நான் பார்த்ததில்லை. எல்லாமே ராவுத்தர் தான் ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு போட்டுக்கிட்டா ராவுத்தர் இவர் கொஞ்சம் சின்ன ஒரு மன சங்கடத்தில் தனியாக இருக்கும்போது அப்போ சுதீஷ் தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். சுதீஷ்கிட்ட அதே மாதிரி தான் இவர் தெளிவாக நீயே பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவார். சுதீஷும் கரெக்டாக தான் நமக்கு பண்ணி கொடுது, எந்த குறையும் இல்லை. அதெல்லாம் ஒருத்தர் சொல்லக்கூடாது, செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆகட்டும், நடிகராக இருக்கிறதாகட்டும், தயாரிப்பாளராக இருக்கும்போதாகட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல மனிதர். அதாவது எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி தான், இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அவர். இன்னைக்கு இப்போ நடிகர்கள் எத்தனையோ நடிகர்கள் வர்றாங்க போகிறாங்க. ஆனால் நான் பார்த்த அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் சிவாஜி மறைவுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு கேப்டன் மறைஞ்சிட்டாங்கிறது தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த அளவுக்கு இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான திரையரங்கு உரிமையாளர்களே பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டருக்காரங்களும் கேப்டனுடைய படத்தை இன்றைக்கி முன்னால் வச்சு அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தி, இதுக்கு நிறையா தியேட்டருக்காரர் கேப்டன் நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவருடைய மனசு இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலோங்கி நிற்கிது. சரி, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க திருப்பூர் சுப்பிரமணியம். தற்போது அங்கு கோயம்பேட்டில் விஜயகாந்த் அவர்களது உடலை பார்த்துவிட்டு கூல் சுரேஷ் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அது நேரலை பார்ப்போம். பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்தா அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டு கலங்காத கூட்டம், அதாவது கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். கேப்டன், 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 என் தெய்வம் எங்களை விட்டு எல்லாம் போயிடுச்சு சார். இனிமேல் நாங்க யாரும் பார்க்க போறோம். இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? நல்ல மனுஷனை எப்படி கூட்டிட்டு போச்சு சார். என்னுடைய டிராயர்ல ஒரு 100 ரூபா தாள் கிடக்கு. அந்த 100 ரூபா தாள் ரொம்ப வருஷமா அதுல சைட்ல விஜயகாந்தன் பேர் எழுதியிருப்பேன். நியூ இயர் அன்னைக்கு நிறைய நியூ இயர் அவரோட இருந்திருக்கோம். நாங்க ஷூட்டிங்கே சென்டிமெண்டா பார்த்தோம். புலன் விசாரணையில ஆரம்பிச்சு ஷூட்டிங்கே நியூ இயர் அப்போ ஒரு ஷூட்டிங் பண்ணலாமா அந்த ராஜா கேட்பாரு. நான் சொன்ன பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். நியூ இயர் அதுவும் ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் பண்ணிட்டு மரியாதைக்கு ஷூட்டிங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பணம் கொடுப்பாரு. ஒரு 100 ரூபா கொடுப்பாரு.
இன்னைக்கு நான் பணம் கொடுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் அவர் தான். அவரு கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அவார்டன்ல தொடங்கி அரவிந்த்சாமி வரைக்கும் அங்க ஆரம்பிச்சு இளவரசன்ல ஆரம்பிச்சு ஒரு ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் அப்படின்னா வந்து அதுக்கு மரியாதை கொடுத்தவர். அப்பாற்பட்டு வெளியில இருக்கிற நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் அவருடைய நினைவுகள் வந்து சுமக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. குடும்பத்துல ஒருத்தரை இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற நிறைய திரைப்பட இந்த திரைத்துறையை சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு மனிதர் பார்த்திருக்க முடியாது. இங்க இருந்து நாங்க தூத்துக்குடி போயிருக்கிறோம் ஒரு தடவை இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்து நிற்கும் போது கூட எங்க ஒரு 15 மகளிர் நாங்க தாம்பரத்துல இருந்து போறோம். எங்களெல்லாம் பார்த்துட்டு எப்ப வந்தீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டு மனுஷன் அந்த மாதிரி மறக்க மாட்டார். மனிதர்களை யாரையுமே மறக்க மாட்டார். சின்ன அடி தொண்டனை கூட சரி யாரையும் மறக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனிதர். இன்னைக்கு இந்த சோகமான சூழ்நிலையில நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர், தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மனிதன், எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் புருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார். உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2 கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றது. இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி, அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதை நாம இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம். அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறாங்க. இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிகவுடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு. ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறா போயிடும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக, கட்சியின் சார்பாக
மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப தவறா போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். விஜயகாந்த் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவர் பத்திரிகையாளரை சந்தித்தார். 2 கோரிக்கைகள் வைத்திருக்கின்றார். குறிப்பாக விஜயகாந்த் அவர்களது உடலை மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ராஜாஜி அரங்கில் வைக்க வேண்டும், அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவரது உடலை அங்குதான் அவருக்கு சமாதி அமைப்பதற்கான வாய்ப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும், ஒரு அரசாங்க இடத்தில் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அரசாங்கம் இதற்கான என்ன முடிவு எடுக்கின்றார்கள் என்பதை நாம் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். திரு பிரவீன் காந்தி, விஜயகாந்த் அவர்கள் நடிகராக இருந்தபோதும் சரி, அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோதும் சரி, அரசியல் கட்சி துவங்கி அதில் பல்வேறு பொறுப்புகள் வைத்த போதும் சரி, அவருடைய நிர்வாக திறமை என்பது தொடர்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டே இருந்திருக்கின்றது. ஏனென்றால் பல தரப்பினரையும் ஒன்று சேர்த்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அவரோட நிர்வாக திறமை குறித்து சொல்லுங்க. அதாவது சார், விஜயகாந்த் சார் கிட்ட ஒரு இன்னசென்ட் இருக்கும் சார், ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பார் சார். அந்த இன்னசென்ட்டுக்குள்ள ஒரு ஆளுமை, அடக்க முடியாத ஆளுமை இருக்கும். அவர் கை நீட்டி பேசினார்னா யாரா இருந்தாலும் பயந்துருவாங்க. விஜயகாந்த் சாருடைய ஒரு இன்னசென்சில ஒரு ஆளுமை இருக்கும். நீங்க ஆளுமையான ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. அது தெரியும், இவர் வந்து ஆளுமையில தன்னை வெளிப்படுத்த விரும்புறாரு அப்படின்னு. ஆனா விஜயகாந்த் சார் கிட்ட நீங்க 2 குணத்தையும் பார்க்கலாம். ஒரு பயங்கர குழந்தைத்தனம் இருக்கும், டக்குன்னு அப்படியே மாறுவார். நீங்க ஸ்டண்ட் சீன்லாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வேறையா இருப்பார். விஜயகாந்த் சாருடைய ஆட்டிடியூடு எல்லாமே வேறையா இருக்கும். அந்த ஷாட்டை முடிச்சுட்டு இங்க வந்தாருன்னு வச்சுங்களேன், என்ன அப்படின்ட்டு அந்த ஒரு 3-4 பேர் அவரை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அவங்க கூட நீங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா அவர் நடிகராகவே தெரியாது சார். இந்த ஒரு டபுள் ஆக்ஷன், மேபி அவர் ஏதாவது படங்கள்ல டபுள் ஆக்ஷன், இப்படி ஏதாவது நல்லவன்னு ஒரு படம் நினைக்கிறேன், ஏதோ டபுள் ஆக்ஷன் பண்ணாரு. அவரு இந்த ஆளுமைக்குள்ளேயும் இன்னசென்ட்லயும் தன்னை பொருத்தி வச்சு பார்க்கிற ஒரு குணம் இருக்கு பாத்தீங்களா, அது பேராற்றல். அவர் மட்டும் சரியான ஒரு அரசியல்வாதியாக இயற்கை அனுமதித்திருந்தால் அவருடைய ஆளுமை ஆச்சரியத்தை தந்திருக்கும். நீங்க காமராஜை பாருங்க, ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அவர்கிட்ட. அவர் நீங்க தமிழக முதல்வரா நீங்க பர்சனாலிட்டியா பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா அவருடைய இதில் நான் புத்தகத்தை படிச்சு பார்க்கிறேன் சார், ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நடிகர் சங்க பிரச்சனையில தலை தூக்கி நிற்கும் போது இதுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்தாங்க இல்லையா, முடிவு எடுக்கும் போது அதை முழுக்க தன்னுடைய தோளில், இன்னைக்கு 4 பேர் வேற ஆளு 4 பேர் அவரை தூக்கிட்டு போறாங்க. ஆனா சினிமாவில் அவர் தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடிகர் சங்கத்தை தான் தோல்ல தூக்கிக்கிட்டு ரஜினி கமல் 2 பேரும் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்னு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துல முடிவு எடுத்தாங்க. இனிமே ஓ ரூட் வேற, நான் என் ரூட் வேறன்னு அவங்கள சேர்க்கறதே கஷ்டமா இருந்தது சார். அவங்கள விஜயகாந்த் என்ற அந்த தலைவரின் ஆளுமை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆளுமை தான் அப்படியே ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரியே வந்துட்டு போனாங்க. கமலஹாசன் என்ற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், தமிழ் சினிமாவில் கமலா அது ஜாம்பவான். அதே மாதிரி ரஜினி சார், இந்த 2 பேரும் நீங்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க, 2 பேரும் ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க. யாரு? ரஜினி சாரும் கமல் சாரும் அந்த ஃபுல் ப்ரோக்ராம்ல. காரணம் என்ன தெரியுங்களா, டீல் பண்ணி எடுத்துட்டு போறது கேப்டன். அந்த ஒரு ஆளுமை நிரந்தரம். அதனாலதான் அதுவே அவருக்கு சிலது மைனஸா போச்சு. அந்த சட்டசபையில மட்டும் அந்த கோபத்தை அவரை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய என்னென்னமோ நடந்திருக்கும். சோ அங்கதான் எனக்கு தெரிஞ்சு அவருடைய இன்னசென்சியை மிஸ் பண்ணிட்டாரோ, அவர் ஸ்டிமுலேட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துகிட்டாரோ அதே மாதிரி சட்டசபையில அவர் நடந்திருந்தாருன்னு வச்சுங்க சார். சட்டசபையில் அவர் தான் சார் நிரந்தர முதல்வரா என்னென்னமோ நடந்திருக்கும். அங்கதான் அவர் ஏதோ மிஸ் ஆயிட்டாரு. அதன் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு குழந்தைத்தனத்தோடு இருந்த ஒரு அதி அற்புத ஒரு என்ன சொல்றது சர்வாதிகாரின்னு கூட சொல்லலாம். சர்வத்தையும் அதிகாரம் செய்பவன் சர்வாதிகாரி. அந்த சர்வத்தையும் அதிகாரம் செய்யறதுல ஒரு குழந்தைத்தனம் இருந்தா உங்களுக்கு பிடிக்கும். அது ரொம்ப கியூட்டா இருக்கும் சார். அவர் அடிச்சா கூட வாங்கிக்குவாங்க. மன்சூர் அலிகான் ஒரு வாட்டி சொன்னார் பாத்தீங்களா, எனக்கு விஜயகாந்த் சார் அடிச்சா கூட நான் வாங்கிக்குவேன்னு. அதுதான் விஜயகாந்த் சாருடைய ஆளுமை. அதே மாதிரி சார், எப்படி இப்ப அண்ணாமலை சார் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாரு, என்னோட ரெக்வெஸ்ட் தான் சார் ராஜாஜி. ஏன்னா நாளைக்கெல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும் சார். எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் பொங்கி வழிஞ்சுதோ, ஜெயலலிதா மேடமுக்கு, கலைஞருக்கு
அதே மாதிரி அண்ணாக்கு இருந்ததா சொல்லுவாங்க, நான் பார்க்கல. இது 3 நான் பார்த்தேன். இதே மாதிரி திரு கேப்டன் அவர்களுக்கு நாளைக்கு சென்னையை குலுங்கும். அதனால முன்னெச்சரிக்கையா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி முதல்வர், தமிழக முதல்வர்கிட்ட நானும் ரிக்வெஸ்டா கேட்கிறேன். ஏன்னா இந்நேரம் அவரே யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத நம்மளோட அவங்க நாட்டை சரியா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தான். அதனால இது நானும் ஒரு என்னோட ரிக்வெஸ்ட், அரசாங்கத்திற்கு அனைத்து தகவல்களும் சென்று கொண்டிருக்கும். அவர்கள் சரியான முடிவு, நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று உங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றீங்க. நாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கின்றது என்று. பல்வேறு நினைவலைகள் அவரை குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரவீன் காந்தி. சந்தன பாண்டியன் இரண்டாவது மகன். அப்போது திடீர்னு ஒரு ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், கேப்டன் வச்சு இயக்குன எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்ருக்கோம், நீங்களும் வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. நான் முதல்ல சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு பயம், என்ன அரசியல், யார் யார் வருவாங்க போவாங்க, நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க, இதெல்லாம் தெரியாது. பொதுவாக அந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு கலைஞர்கள் போகிறதில்ல. ரொம்ப தயக்கத்தோடு நான் அவர் அப்போ ரொம்ப அரசியல் தலைவராக தான் அறியப்பட்டார், அரசியல் தலைவராக தான் இருக்கார். ஆமாம். அப்போ அதனால் நம்மளும் போனால் அவர் கட்சியில் சேர போயிருக்குமோ இல்லை என்ன அப்படின்னெல்லாம் தானே இருக்குது சூழ்நிலைகள். அப்போ அந்த விஜயா இப்போ விஜயா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே ஒரு ஹோட்டல் க்ரீன் பார்க், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டில் தான், ஓப்பன் கிரவுண்டில் போட்டிருந்தாங்க. போனோடனே பெரிய கூட்டம் தான் இருந்தது. நான் ரொம்ப தயக்கத்தோடு போனோம். உள்ளே போனால் ஒரு ஒயிட் ட்ரெஸ் இல்லை, ஒரு பொலிட்டீஷியன் இல்லை, யாருமே கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட் சினிமா, எல்லாம் சினிமாக்காரங்க தான். இது ஒரு தாய்மையான குணம் இல்லையா? அது சினிமாவை நம்மளை நம்பி சினிமாக்காரங்க வர்றாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி எவ்வளோ பேர் நினச்சிருப்பாங்க, இடையூறு கொடுக்கக்கூடாது. அவர் நினச்சா அந்த ஆடியோ லான்ச்சை மெரினா பீச்சில் ஓப்பன் இதிலே வச்சுருக்கலாம். அவ்வளவு இங்கே பாரு எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ பேரும் அங்கே வந்திருப்பாங்க. அவர் மகனுக்கு பெரிய லான்ச்சிங் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அந்த சினிமாக்காரங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெறும் சினிமாக்காரங்களாம் கூப்பிட்டு, அங்கேயும் நான் அந்த மேடையில் இதைத்தான் சொன்னேன், இவர் நினச்சா அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அந்த சினிமாவின் மேலே இருக்கிற ஒரு பாசம், அது மட்டும் இல்லை, தேவையில்லாததை எதையுமே செய்ய மாட்டார். விஜயகாந்த்ங்கிறது ஒரு மனுஷன்தான். வெடித்தா வெடிக்கும், சிரித்தா சிரிக்கும். அதர்வைஸ் அவருக்கு 2 இதயங்கள் கிடையாது. அரசியல்வாதிக்கு என்ன கேட்டால் அரசியல்வாதிக்கு சுத்தமாக ஃபிட்டு இல்லாதவர் அவர். அரசியல்வாதின்னு ரொம்ப போலித்தனமாக நடிக்கணும், ரொம்ப பொய் சொல்லணும், ரொம்ப என்னென்னமோ பண்ணணும், விளம்பரம் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லாமல் என்ன மனசு சொல்லுதோ அது அப்படியே வாய் வழியாக சொல்லக்கூடியவர் அவர். அந்த ஒரு குணம் நிறைய இடங்களில் அவருடைய ஹெல்பிங் டெண்டன்சி, அந்த முன்கோபமும் இருக்குது, அதே சமயம் சாந்தமும் இருக்குது, அமைதியும் இருக்குது. நாங்கள் விசுசார் படம் ஒன்று ராஜாஜி ஹாலில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு கல்லூரி சம்மந்தமான, இவர் ஒரு கல்லூரி மாணவனாக நடிக்கிறார் அதில். அப்போ ஒருத்தர் நம்ம அந்த குண்டா ஒருத்தர் இருப்பார், அவர் கூட நடிக்கிறாரு. இப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தன் அவரை பற்றி ஏதோ ஒரு இகழ்வாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான். உடனே அவன் ஒன்றும் சொல்லலை, அந்த பையன் ஒதுங்கி போயிட்டான். இவர் உடனே நாக்கிட்டே வாடா அப்படின்னு அவனை அடிக்க போய், அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை அறியாமல் பொங்கி எழும் ஒரு குணம், ஹெல்பிங் நேச்சர். அவர் இருக்கிற இடம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். இன்னொன்று என்ன, இயக்குநர்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், மரியாதை. ஒருத்தர் நம்பி ஒரு படம் ஒத்துக்கிட்டோம், இனி அவங்க எடுக்கிறது தான் படம், நம்ம போய் நடுவில் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய இயக்குநர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஹீரோக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுறோம், எங்கெங்கே காம்ப்ரமைஸும் பண்ணுறோம், அதனால் கதை சிதைக்கப்படுது, இதெல்லாம் இருக்குது. அவர்கிட்ட ஒன்று கேட்டுட்டாரா ஏதாவது சின்ன டவுட் வரும். அதை சொல்கிற விதம் இருக்குல்ல, அவர் இருந்த பேருக்கும் புகழுக்கும் பாப்புலாரிட்டிக்கும், சார் இது வேணாம் சார், இந்த இடத்துல இந்த ஷாட் இப்படி மாற்றி வைங்க அப்படின்னு அவர் சொல்லலாம். அப்படி சொல்ல மாட்டார். மெதுவாக அப்படியே பூனை மாதிரி வந்து பக்கத்தில் நிற்பார். சார் சார் ஸ்கூலில் பிள்ளைங்க வாத்தியார்கிட்ட கேட்கும்ல, அப்படி சார் சொல்லுங்கள் சார், எனக்கு ஒன்று தோணுது. ஒரே நிமிடம், நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது நடிகர் கருணா செய்தியாளர்களை சந்தித்து அவர் விஜயகாந்த் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பார்க்கலாம். மிகப்பெரிய பேரிழப்பாகும். மனித நேயத்துடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே
எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும். ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனிதநேயத்தையும் போற்றக்கூடியவராக, உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக, ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய, இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய, எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும். காவல்துறையினரிடத்திலே கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, மாண்புமிகு கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்திலே வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய வேண்டுமெனக்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமல்ல, நல்ல மனிதர். நான் அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல இனிமையாக பழகுவார். என்கிட்ட மட்டும் இல்லை, டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக பழகுவார். சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார். அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது, அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்க பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாரு. அவர் கலைஞரோட விசுவாசி. இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு. அது சினிமாவில் சொல்ல போனோமா டெக்னீஷியன் பூரா விஜயகாந்த் படம்னா அவர் பூச்சியாக இருப்பாங்க. அவ்வளவு அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்க தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இல்லை, ஒரு இயக்குநர்களுக்கு கொடுக்குற மரியாதையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். அவருக்கு எவ்வளவோ தோணும், பெரிய ஹீரோ, அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அவருக்குன்னு ஒரு வளையம் இருக்குது. எல்லா கதாபாத்திரத்தையும் அவர் பண்ணிடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் அன்னைக்கு இருந்த புகழுக்கும் அவருக்கு அன்னைக்கு இருந்த பெயருக்கும் அவர் என்ன சொன்னாலும் கமெண்ட் பண்ணி சொன்னால் கூட அதை ஒத்துக்கிட்டு பண்ணுற சூழ்நிலையில் தான் டைரக்டர்கள் இருந்தோம். ஆனால் அவர் என்கிட்ட பல தடவைகள் சொல்லியிருக்காரு. அதை டக்குன்னு சொல்லாமல் அங்கேருந்து மெதுவாக பதுங்கி இந்த ஸ்கூலில் டீச்சர்கிட்ட போய் டீச்சர் அப்படின்னு கேட்குற மாதிரி மெதுவாக நினைப்பார். சார் சார் சார், நாம் திரும்பி யாரோ கூப்பிட்றாங்க, திரும்பி பார்ப்போம். இல்லை, எனக்கு இந்த இடத்துல இப்படி இருந்தால் பரவாயில்லைன்னு தோணுது, உங்களுக்கும் சரின்னு பட்டா நீங்கள் அதை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க அதை பண்ணிக்கங்க. இப்படி தான் ஒரு 10 தடவை சொல்லியிருக்காரு. ஆன் ஸ்பாட்டில் மென்மையாக அணுகுவார்னு சொல்கிறீங்க. ஒருவேளை கதையை ஃபைனலைஸ் பண்ணும்போதே அவரோட இன்புட்லாம் கொடுப்பாரா? அவர் இல்லை இது இப்படி வேண்டாம், அவருக்கு இருந்தால் வேணான்னு சொல்லிடுவார், இல்லாட்டி வேறு இன்புட்ஸ் கொடுக்க மாட்டார். நம்ம கதை பண்ணும்போதே அவருடைய நடை உடை எல்லாத்தையும் பார்த்து தானே சொல்கிறோம். ஆமாம், அவருடைய என்ன மாதிரி கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் கமர்ஷியலுக்காக படம் பண்ணுறதில்ல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்ணு எப்படி இருக்கும், அது எப்படி, இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவோம். அதனால் அவர் சப்ஜெக்ட் கேட்கும்போது பெரிய இன்ட்ரப்ஷன் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு படம் தானே பண்ணேன், அப்படின்னு தான் பண்ணோம். ரெண்டாவது அவர் ஒரு பக்கம் நீரும் நெருப்பும்னு சொல்லுவாங்கள்ல, அவருக்குள்ள ஒரு வீரம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. நான் அந்த காலேஜ் இன்சிடென்ட் சொன்ன மாதிரி ஒரு தடவை நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது திருநின்ற ஊர்
இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும் அங்கே படப்பிடிப்பு. அப்போ அவருக்கு துணைக்கு அவருக்கு வழிகாட்டுறதுக்கு என்ன அவர் கூட போட்டாங்க. இவர் கார் ஓட்டுறதை பார்த்தா கண்ணு மண்ணு தெரியாமல் தாறுமாற அந்த ஏதோ 2ன்னு ஒரு அம்பாசிடர் இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது அவங்கக்கிட்ட. தாறுமாற ஓட்டுறாரு. எனக்குன்னா பயம் கிளி. ஐயா நான் இன்னும் ஒன்றும் சம்பாதிக்கலையா, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குது, மெதுவாக போங்க மெதுவாக போகிறோங்கிற அவர் கேட்கவே இல்லை, சிரிக்கிறாரு. நம்மளுடைய டென்ஷன் வீரம் விளைஞ்ச மண்ணுன்னு அதுக்கு டைட்டில் வச்சதே அங்கேருந்து தான் எனக்கு உதயமாகிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சடனாக ஒரு ஆட்டுக்குட்டி குறுக்கு வந்துருச்சு. ஐயோன்னு கத்திட்டு கண்ணை மூடிட்டு ஒரு சடன் பிரேக் போட்டார். அவரே வண்டி ஓட்டுறாரு. அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. சரி. அப்போ சடனாக பிரேக் போட்டார். என்ன நடந்தது, இடி விழுந்த மாதிரி. கண்ணு முழிச்சு பார்த்தா பேக் சீட்டில் இருந்தேன், நான் ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தேன். எந்திரிச்சு பார்த்தா ஆட்டுக்குட்டி போயிடுச்சு, தப்பிச்சு போயிடுச்சு. அப்போ கலக்கலன்னு சிரிக்கிறாரு. திருப்பி சாயந்தரம் வரைக்கும் அவரை பார்க்கும் போதெல்லாம், ஷூட்டிங்கில் பார்க்கும் போதெல்லாம் பயந்து பயந்து ஒதுங்கி தான் நிற்பேன். அந்த அளவுக்கு அந்த ஆவேசம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டும் இருக்குது பாருங்கள். சரி சரி. அப்போ ஒரு சாயந்தரம் என்ன அவர் கூடயே திருப்பி போங்க அப்படின்னு நாங்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு ஐயா வேண்டாம் அப்படின்ட்டு. அது அதான் அனைத்தும் அவருக்கு ஒரு ஆளுமை தன்மை, அந்த இயல்பான தன்மை, அந்த குழந்தை தன்மை, இது அனைத்தும் கலந்த ஒரு கலந்தது. பொய் கிடையாது, சரி, சூது கிடையாது, கள்ளங்கபடம் கிடையாது, ஒருத்தனுக்கு துரோகம் செஞ்சு அதனால பல கோடி சம்பாரிச்சுவோங்கிறது கிடையாது. இது எதுவுமே கிடையாது. சரி, நீங்க சொல்வது அனைத்தும் மக்களுக்கு தெரிந்ததுனால தான் மக்கள் இப்போ இந்த அளவுக்கு பெருந்தளாக வந்து அவருக்கு நிற்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்ன, அரசுக்கு இந்த ராஜாஜி ஹாலில் கொண்டு போய் அவர் பாடியை வைக்கணும். சரி, அதே அணிவகுப்பு இருக்கணும், அவருக்குன்னு ஒரு மெமோரியல் இது பண்ணணுங்கிறது எனக்கும் இருக்கு. அந்த மரியாதை வந்து செலுத்த வேண்டும்ன்றது உங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. கோரிக்கையாக அரசாங்கம் வைப்போம். அரசாங்கம் நிச்சயம் இதெல்லாம் செவிசாய்ப்பாங்கன்றதை நாம் நம்புவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி திரு ராஜா. இந்த தொடர் நேரலில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் தொடர்ந்து. இசையமைப்பாளர் கங்கை அமரன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். திரு கங்கை அமரன் வணக்கம். உங்களுக்கும் விஜயகாந்துக்குமான தொடர்புகள், உரையாடல்கள், நினைவுகள், இதை குறித்து நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் மாதிரிதான் எங்களுக்கும். நான் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி படம் எப்படி வருவார். எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன பண்ணாரு சொன்னா, ஏவிஎம்ல நான் பண்ணக்கூடிய படம் வந்து ஏவிஎம் குமரன் சார் படம் வெள்ளைப்புறா வந்து இந்த படம். அந்த படத்துக்கு வந்து டைமே கிடையாது. ஆனால் அவர் குமரன் சாருக்காக வந்து நான் தயார் பண்றதுக்காக இரவு நேர காட்சிகள், இரவு நேர படங்களை பகல்ல முடிச்சுட்டு 6 மணிக்கு முடிச்சுட்டு இங்கே வந்தாங்கன்னா 7 மணிக்கு மேக்கப் போட்டு நைட் வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு. அந்த மாதிரி ஒரு கலைக்காக தன்னை விரும்புபவர்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு நேரம் போட்டிருக்க ஆளும் இல்லைன்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆளை சிறப்பாக நேரம் பார்த்துருக்காங்கலாம். அதுவும் இல்லாமல் அவருடைய படங்கள்ல எல்லா படங்கள்லையும் மேக்சிமம் நிறைய படங்கள்ல அவருடைய படங்கள்ல என்னுடைய பாடல்களை நீ கேட்டுக்கலாம். அந்த பாடல்களில் நீ பொட்டு வச்சு தங்க குடம், ஊருக்கு நீ மகுடம், நாங்கள் தொட்டு தட்டு இழுத்து வரும், சோதரானா தங்கறோம்ன்ற மாதிரிலாம் ஒரே பாடல்கள்லாம் வரும். நமக்கு பிடித்தமானவர்களை பற்றி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு வரணும், அவங்களை உயர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசெல்லாம் வரும். நிஜமாகவே இது ஒரு அதிசயமாக தான் மக்கள் எப்படி உணர்றீங்களோ, ரசிகர்கள் எப்படி உணர்றீங்களோ, பத்திரிகையாளர்கள் எப்படி உணர்றீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு கம்பீரமாக பேசி கொண்டு வருவார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடிப்பிலையும் சரி, நடிப்பிலையும் தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடிய பேச்செல்லாம் பேசி அப்படின்ற மாதிரி உற்சாகமாக பேசி கூப்பிட்டு உட்கார எவனா பேசுறது அப்படின்ற மாதிரி தைரியம் பேசக்கூடிய ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருவர் கடைசி வரைக்கும் கத்துற வரைக்கும் அதே வீரர்கள் தான் இருந்தார். அதே மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் வந்து உடல் மொழியிலேயே வந்து அது மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட இதுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரை செயலிழக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றது எது, செயலிழக்க வச்சது எது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோமா, நல்லா யோசிச்சுப்பாங்க. அவரு எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு இருந்தாரு. உலகத்திலே இவரை சரிப்பட்டது மறந்துட்டு இல்லையா? நிஜமா அப்படிதான் இருக்கும் அந்த உலகம். எதனால இப்படி ஆச்சு, என்ன சக்தினால இப்படி ஆச்சு, எப்படி அவர் சக்தியை குறைப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்து அவரை வந்து இறக்கியிருக்காங்க. அது மோசமான செயல்கள் பல பேர் ஒவ்வொரு சொல்லாங்க. அவருக்கு சேவனை பண்ணி வச்சுட்டான், அவருக்கு இது பண்ணி வச்சுட்டான், அவருக்கு அப்படிங்கிறதால பல பேர் சொல்லுவாங்க. அதாவது அதெல்லாம் இருக்கிற வழியில இருக்குது. நான் வந்து கிராமதான பேசுறேன்.
தானே பேசுற போது அதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. அது வந்து பண்டிகை படம் அவ்வளவு ஆழமா ஒருத்தர் மேல வெறுப்ப வச்சு அவன் அழிக்கணும், அவன் நடமாட விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எரிச்சலோட அவங்க ஏக்கத்தை கட் பண்ணிருக்காங்க சொன்னா, கடற்கரை கட் பண்ணிருக்காங்க சொன்னா, பேச்சு சிக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சொன்னா, இதுக்கு முதல்ல வைத்தியமே இல்லைன்னு சொன்னா இதை நம்ம என்ன சார் சொல்றது, எங்க சொல்றோம் சார்? இப்படிப்பட்ட நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன் இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு போய்க்கலாம், கவிக்க மாட்டோம். ஆனா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பு மனசு கொண்டவர். சாப்பிட நேரத்தில் போயிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இருந்தோம் சார், ஆனா நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர். என்னுடைய படங்கள்ல பிள்ளை புறாவெல்லாம் எடுத்து முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு வேலை செய்தவர். அதே மாதிரி கோயில் காளைன்னு சொந்த படத்துல வந்து அவ்வளவு ஒரு இது ஒத்துழைத்து பணம் வாங்காம ஆக்ட் பண்ணி கடைசியில் கொடுத்தோம். அதனால வந்து இப்போ முதல்ல சாப்பிட்டு முடிவு பண்ணேன், அப்புறமா பணத்தை வச்சு பார்க்கலாம், இது பேசக்கூடிய அளவுக்கு அன்புள்ளவர் அவர். இந்த மாதிரி இயற்கையான அற்புதமான மனசு உள்ளவரை பேசிட்டாங்க, கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுதான் எனக்கு வந்து என்னுடைய வந்து அது யாரு கொண்டாங்க, எப்படி ஆள் வச்சு அடிச்சாங்களா, அதெல்லாம் எனக்கு. அதனால வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் சொன்னா தன்னுடைய நடைமுறையில, தன்னுடைய வீரமான செயல்பாடுகள்ல, வீரமா இதில்லை உயரத்துல இருந்தவரை உட்கார வைக்கிறதுக்கு எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஆக அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இயக்கத்தை கட் பண்ணுவது, அவருடைய வீரத்தையும் பேச்சையும் உடலமைப்பையும் அப்படியே கட் பண்ணி அப்படியே சோர்ந்து விழுந்து ஆள் அன்னைக்கெல்லாம் ஒரு இதுல உட்காந்து அப்படி சாயிறாரு. மனசு நமக்கு மனசு விழுந்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நினைவுகள், அதுவும் நல்ல பசுமையான நல்ல நினைவுகளை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இந்த மாதிரியான நினைவுகள் ஒவ்வொருவரும் மனதிலும் விஜயகாந்தோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தூரத்தில் இருந்து பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நினைவுகளை பலரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கங்கை அமரன். விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர், மனித நேயமுள்ளவர், ஒரு நல்ல தலைவர், மக்களை உபசரிச்சு போறவர். தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதாவது குறைஞ்சா கூட முதல்ல அவங்களை வெயிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி வீட்டுக்கு போனா கூட சரி, யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டார். அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டாரு, சாட்சி, இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டறையில் அவரோடு சேர்ந்து நடிச்சும் இருக்கிறேன். அது நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பவர். அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு நம்மளை எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமா இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும். அவர் எல்லாருக்கும் வேண்டியவர். எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை வந்து புகழ்வாங்க, கேப்டன் 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 அப்படி. அந்த கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். இன்றைக்கு நமது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் பிரிந்தாலும் அவர் பேரும் புகழும், அவர் செய்த தான தர்மங்களும் புண்ணியங்களும் இந்த பூமியில் எப்பவுமே நிலைச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லது செய்திருக்காரு, நிறைய பேருக்கு நல்ல உள்ளம் படைத்தவர். நான் ஒரு டைம் அவர் நான் சந்திக்கணும்னு சொல்லும் போது, கொரோனா டைமில் சந்திக்கணும்னு சொல்லும் போது, அப்போ யாருமே அவங்க சந்திக்கலை. நான் ஒரு 10 நிமிஷம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் அவர்கிட்ட கேட்ட உடனே அப்பாண்ட கேட்டவர்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவரில் ரெடி ஆகிட்டார் சாரு. நானும் போய் அவரை சந்தித்தேன். அவர் கூட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு, சொன்னார். சின்னவங்க பெரியவங்க மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் அவர். அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு என்னால் கலந்துக்க முடியல. ஏன்னா நான் குருவாயூரில் பிருத்திவிராஜோட ஷூட்டிங்கில் அவரோட இருக்கேன். அவர் வீட்டுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும், அந்த ரசிகர்களில் நானும் ஒருத்தன், அவரோட தொண்டர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஆத்மா சாந்தி அடைய நான் வணங்குற முருகப்பெருமானை நான் வணங்கிக்கிறேன். இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு
சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கால் எடுத்து வச்சதிலிருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்திருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்திருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமா, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துப்பாரு. யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில எந்த துறையில எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதுல வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசுல சினிமா ரீதியா இருந்தாலும் அரசியல் ரீதியா எதுவா இருந்தாலும் தமிழர்களுடைய மனசுல ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்கள எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். பலரும் விஜயகாந்த் அவர்களது நினைவை பகிர்ந்து கொண்டதை நாம் தற்போது பார்த்தோம். நம்மோடு பத்திரிகையாளர் சுகுணா திவாகரும் இணைந்திருக்கிறார். திரு சுகுணா திவாகர் வணக்கம். திரு திருப்பூர் சுப்பிரமணியம், நீங்கள் பல்வேறு சமயங்களில் நடிகர்கள் குறித்து பல விஷயங்களை குறித்து சில வருத்தங்களை கூட நீங்கள் தெரிவித்திருக்கிறீங்க. அதை நீங்கள் வெளிப்படையாகவும் தெரிவிச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரியான சிக்கல்களை நீங்கள் நாம் தொடர்ந்து பேசலாம். திரு சுகுணா திவாகர், நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக விஜயகாந்த் அவர்கள் சிறிய காலத்தில் ஒரு 2005 2011 அவர் எதிர்க்கட்சி தலைவராக வளர்ந்தார். வேகமான வளர்ச்சி. இந்த மாதிரியான வளர்ச்சி அதற்கு காரணம் மக்கள் அவர் மீது கொண்ட அபிமானம் அப்படின்னு சொல்கிறதா, அவளுடைய நிர்வாக திறமைன்னு சொல்கிறதா, இல்லை அவர்களோட ஃபிலாந்த்ரோபி அது மாதிரி அவர் நிறைய மக்களுக்கு செய்த விஷயங்கள்னு சொல்கிறதா, எதன் அடிப்படையில் அவருடைய வளர்ச்சி அப்படியாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல அவருடைய திரைப்படங்கள்லேருந்தே அவருக்கு அரசியலுக்கான ஒரு இமேஜ் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் முதலாக நடிக்க வந்தப்போ அவருடைய அந்த கருப்பு நிறம்ங்கிறது ஒரு திராவிட நிறம் அப்படிங்கிறனால மக்கள் ரொம்ப நெருக்கமாக அவரை பார்த்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அவரே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, வாய்ப்புகள் கிடைப்பதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்த ஒருத்தர் நாயகனாக நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். நடிக்கிறப்பயுமே அவர் ஒரு கட்டத்தில் இப்போ ரஜினிகாந்த் ஏற்கனவே இருந்தார் அப்படிங்கிறப்ப, ஏற்கனவே ரஜினிகாந்த் இருக்கும்பொழுது விஜயகாந்த் இதற்கு நீங்கள் வேணால் வில்லனாக நடிக்கலாமேங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டப்ப அவர் கடைசி வரைக்கும் வில்லனாக நடிக்க மாட்டேன். அவர் 2 விஷயங்கள் உறுதியாக இருந்தார். இன்னும் நீங்கள் இப்போ பார்த்தோம்னா இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் எல்லாருமே வில்லனாகவும் நெகட்டிவ் கேரக்டர்லையுமே கூட நடிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் கூட அவர் நெகட்டிவ் கேரக்டர்லையோ வில்லன் கேரக்டர்லையோ நடித்ததில்லை. அதே மாதிரி அவர் கடைசி காலகட்டம் வரைக்குமே தமிழை தவிர வேறு எந்த பிறமொழி படத்துலையுமே நடிக்க மாட்டேங்கிறதுலையுமே அவர் உறுதியாக இருந்தார். அதே போல் அவர்கிட்ட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய 100வது படம், அதுதான் எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. ஏன்னா பல உச்ச நட்சத்திரங்களுடைய 100வது படம், ரஜினி, கமல், சத்யராஜ் பலருடைய 100வது படங்கிறது பெரிய அளவில் வெற்றி பெறாதப்ப விஜயகாந்தோடைய அந்த 100வது படம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வெற்றி பெற்றது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெற்றி பெற்றது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஹீரோ இமேஜ் இருந்தாலுமே கூட அவருடைய படங்களில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நேரடியான அரசியல் சம்பவங்கள் காட்சிகளாக முன் வந்தது. இப்போ புலன் விசாரணை எடுத்திங்கன்னா ஒரு ஆட்டோ சங்கருடைய கதை வந்தது. கேப்டன் பிரபாகரங்கிறது வீரப்பன் மற்றும் ஈழத்தை நினைவுபடுத்தக்கூடிய காட்சிகள் வந்தது. மாநகர காவல்னா இந்திரா காந்தியுடைய கொலை முயற்சி, இப்படி தொடர்ச்சியாக வந்தது. அப்படிங்கிறப்ப ஊழல் அரசியல்வாதிகளை எதிர்ப்பது, காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடைகளை எதிர்ப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக அவருடைய படங்களில் இருந்தது. பக்கமாக வசனம் பேசுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அந்த திராவிட இயக்கம் கலைஞருடைய வசனத்துக்கு பிறகு விஜயகாந்துடைய படங்கள் தான் அதிகமாக இருந்தது. இது எல்லா இமேஜும் சேர்த்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு இடத்தை நிரப்பக்கூடிய கதாபாத்திரங்களாக தொடக்கத்திலேருந்து விஜயகாந்துடைய படங்கள் இருந்தது. அந்த தொடக்க காலத்தில் நடித்த படங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னாலே சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்திடி முழக்கம், ஜாதிக்கு ஒரு நீதி, இப்படியே தான் அந்த படங்கள் வரிசையாக வரும். கிட்டத்தட்ட வைதையை காத்திருந்தால் வரைக்குமே இப்படி ஒரு ஆங்கிரி யங் மேனுக்கான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது விஜயகாந்தோடைய கேரக்டர். அவர் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நன்கு அறிஞ்சு வச்சிருந்தார். அதனால இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து வந்தார் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த படங்களாக அவர் தன்னை அங்கே தான் முன்னிறுத்திக்கிட்டார் அப்படின்றத சொல்கிறீங்க. எம்ஜிஆர் குறித்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, அவர் மது அருந்தும் காட்சிகளில் அவர் நடித்ததில்லை,
அப்படியே ஒருத்தர் மது அருந்தும் காட்சி இருந்தால் கூட அதை திட்டும் விதமாக, அதை வந்து கண்டிக்கும் விதமாக தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா அது நிஜ வாழ்க்கையில் என்ன இருக்கணுமோ அதை வந்து திரை வாழ்க்கையிலையும் பிரதிபலித்தார். அந்த மாதிரியான ஒரு டிராவல் தான் பார்க்குறீங்களா விஜயகாந்த்? இல்லை, அதான் நான் சொன்னது மாதிரி என்னன்னா, அவர் வில்லன் கேரக்டர் நடிச்சல. எம்ஜிஆர் கூட பார்த்தோம்னா ஒரு நீரும் நெருப்புங்கிற படத்தில் ஒரு ஹீரோ வில்லன் நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த நடிச்சிருக்கிறாரு. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்பெரிமெண்டல் கேரக்டர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கமல் பண்ணியிருக்காரு. ரஜினி வில்லனா வந்து சமீபத்தில் வரைக்கும் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒருவேளை வந்து முதல்ல வந்து அவர் அந்த நடிப்புக்கு வந்து அவர் முயற்சி பண்ணுறப்ப வில்லன் கேரக்டர் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னதுனாலேயோ என்னவோ கடைசி வரைக்கும் அப்படியான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அவர் நடிக்காமல் இருந்தார். இன்னொன்று என்னென்னா வந்து நேரடியாக வந்து அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் பிரச்சனைகளை வந்து சித்தரிக்கக்கூடிய படங்களாக அவருடைய படங்கள் அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி விஜயகாந்தோடைய தனிப்பட்ட குணம் பற்றி நிறைய சினிமா தொழிலாளர்கள் இருந்து நடிகர் சங்கத்தோட நிர்வாகிகள் வரைக்கும் நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று வந்து நிறைய வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட புதிய இயக்குநர்களை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். புதிய இயக்குநர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், குறிப்பாக திரைப்பட கல்லூரி மாணவர்கள். ஏன்னா வந்து திரைப்படக் கல்லூரி அப்படிங்கிறதே வந்து நேரடியாக வந்து திரைப்பட தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஆனால் ரொம்ப காலமாக திரைப்பட கல்லூரிக்கும் தமிழ் சினிமாவுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. ஆனால் விஜயகாந்தோடைய காலகட்டத்தில் தான் அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே பெரிய அளவில் உள்ளுறுவதற்கு காரணமாக இருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ஊமை விழிகள் திரைப்படங்கள் அன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம். பிரம்மாண்டம் அப்படிங்கிறத வந்து அது தேவையில்லாத ஒரு பிரம்மாண்டம் கிடையாது. படத்துக்கு, கதைக்கு, காட்சி அமைப்புக்கு தேவையான ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுமே அவருடைய படத்தில் வந்தது எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு வெற்றிகரமான நடிகராக மாற்றியது. இன்னொன்று அவருடைய நடிப்புமே பார்த்தோம்னு சொன்னால் வந்து ரொம்ப மிகை நடிப்பாவோ அல்லது ரொம்ப சட்டிலான நடிப்பு, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நடிப்பு அவருடைய நடிப்பு இருந்தது. உண்மையிலேயே விஜயகாந்த் வந்து நகைச்சுவை படங்களில் அவர் பெருசாக நடிக்காத திரையுலகத்துக்கு ஒரு இழப்பு தான். ஒரே ஒரு படம் தான் அவர் நடித்தார், நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் அவர் நகைச்சுவை காட்சிகளை நடித்தார். உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த படம் வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். ஆனால் தொடர்ச்சியாக அவர் அந்த மாதிரியான நகைச்சுவை படங்களை நடிக்காமல் விட்டார் அப்படிங்கிறது வந்து அவருடைய இன்னொரு டைமென்ஷனை காட்ட முடியாமல் கூட போயிடுச்சு. பெரும்பாலும் வந்து அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. ஏன்னா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலுக்கு அவர் வருவதற்கான ஒரு அடிப்படைங்கிறது அந்த ரசிகர் மன்றத்துடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குரிய எல்லா கிராமங்களையுமே அவருடைய ரசிகர் மன்ற கொடி பறந்தது. அப்படின்னா அவருடைய திரைப்படங்களில் அவர் உருவாக்கிய அந்த இமேஜ் அப்படிங்கிறது தான் அவரை தாய்மார்கள்லேருந்து, பெண்கள்கிட்ட இருந்து, சிறுவர்கள்லேருந்து, இளைஞர்கள்லேருந்து, குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வரைக்குமே அவரை கொண்டு போய் சேர்த்தது. அப்படின்னா அவர் கட்சி ஆரம்பிக்க முன்னாலேயே அவர் உள்ளாட்சி தேர்தலில் அவர் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் போட்டி போட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படின்ற செய்தி. அதுதான் ஒரு அடிப்படையாக வைத்து அவர் இந்த கட்சி கட்டமைப்பை உருவாக்கி அவர் கிட்டத்தட்ட முதல் தேர்தலே 7% மேலான வாக்கு வங்கியை பெறுவதற்கான வாய்ப்பு. அடுத்த தேர்தலே எதிர்க்கட்சி தலைவராக அவர் மாறினார். அப்படின்னா அதற்கு ஒரு வலுவாக இருந்தது அப்படிங்கிறது அவருடைய ரசிகர் மன்ற கட்டமைப்பு அப்படிங்கிறது. அந்த இன்னொரு வந்து என்னன்னா வந்து அவருக்கு ஒரு தமிழ் உணர்வுங்கிறது தொடர்ச்சியாகவே இருந்தது. தொடக்க காலங்களில் அவருடைய அந்த ரசிகர் மன்றத்துடைய கேப்ஷன் அப்படிங்கிறதே தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து இல்லடா அப்படிங்கிறதான் இருந்தது. ஈழ ஆதரவு என்பதுமே இருந்தது. அவருடைய மகனுக்குமே பிரபாகரன் அப்படின்னு பெயர் வைத்திருந்தார். கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தில் அவர் அந்த படத்தில் அவர் நடித்தார். அதுக்கு தான் கேப்டன் அப்படிங்கிறதே அவருடைய பெயராக மாறியது. அப்படிங்கிறதுனால தொடக்க காலகட்டங்களில் இருந்தே இந்த தமிழ், திராவிடம் அந்த மாதிரியான ஒரு சார்புங்கிறது அவருடைய திரைப்படங்களில் பிரதிபலிச்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வந்து ஒரு அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு இளைஞன் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டர் விஜயகாந்தனுடைய சினிமா வாழ்க்கைக்கும் சரி, அரசியல் வாழ்க்கைக்குமே ஒரு அடித்தளமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, அவர் பல்வேறு இடங்களில் சமுதாயம் சார்ந்து சிந்திக்கிறதற்கான அடிப்படை வந்து அவர் ஒருவேளை எளிமையான பின்னணியிலேருந்து வந்தாருன்றதுனால அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குமா? ஒரு வசதி படைத்த வீட்டிலேருந்து வந்திருந்தாருன்னா ஒருவேளை அவருக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. சாதாரண மனிதனாக வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக மாறினது தான் ஒருவேளை அது காரணமாக இருக்கும். இல்லை, அதான் ஒன்று வந்து என்னென்னா வந்து ஒரு கிராமத்தில் இருந்து வந்தார், மதுரை போன்ற ஒரு நிலப்பரப்பிலிருந்து வருகிறார். குறிப்பாக அவருடைய கருப்பு நிறம்ங்கிறது வந்து அவருக்கு பெரிய அளவில் தடைகளாக இருந்தது. அவரே வெளிப்படையாக சொன்னார் வந்து அவர் ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்த காலகட்டத்தில் அப்புறம் இனிக்கும் இளமை, தூரத்தீடி முழக்கம், அலைவோசை இதெல்லாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓரளவுக்கு அவர் நடிக்க தொடங்கிய காலகட்டத்தில் கூட நிறைய கதாநாயகிகள் அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மறுத்தாங்க அப்படிங்கிறத அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நிறைய கதாநாயகிகள் அவரோட சேர்ந்து நடிக்க மாட்டேன், அவர் கருப்பாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவே ஒதுக்குனாங்க. நிறைய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் வந்து அவரை ஒதுக்கிய ஒரு காலகட்டம்லாம் உண்டு. பிறகு அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகராக தன்னை நிறுவியதற்கு பிறகு யாரெல்லாம் நடிக்க மறுத்தார்களோ அந்த நாயகிகள்லாம் விஜயகாந்தோடு சேர்ந்து நடித்தார்கள். அந்த இயக்குநர்கள் விஜயகாந்தை நோக்கி வந்தார்கள், தயாரிப்பாளர்கள் வந்தார்கள். சரி, ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்க்கலாம். ராஜாஜி அரங்கில் விஜயகாந்த் உடல் வைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றதன் காரணத்தினால் தேமுதிக தலைமை அலுவலகம் அந்த அவ்வளவு மக்களையும் அவங்க வந்து செல்வதற்கு கடினமாக இருப்பதனால் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்திருக்கின்றார். அதை அடுத்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருகின்றது. ஒருவேளை கேப்டன் விஜயகாந்தின் உடலை ராஜாஜி அரங்கத்திற்கு மாற்றலாமா, அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வைக்கலாமா என்ற ஆலோசனையில் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இது குறித்து நமது செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கின்றார். சந்தானம், கூடுதல் தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்த் இன்று காலை உரைந்தார். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா அவருடைய உடல் என்பது கோயம்பேடில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டு இன்று காலை முதல் பொதுமக்கள் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வராங்க. இந்த சூழ்நிலை தான் தற்போது அவருடைய உடலை ராஜாஜி அரங்கில் வைத்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாளை வைக்கலாமா என்பது குறித்தான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து பொதுமக்களுடைய வருகை என்பது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகரிக்கும் பட்சத்துல பாதுகாப்பு வசதிகளை போதுமான அளவுக்கு இந்த கோயம்பேடு வளாகத்துல இந்த கட்சி அலுவலகத்தில் மேற்கொள்ள முடியுமா என்பது குறித்தும், அதே போல பார்த்தோம்னா கோயம்பேடுடைய முக்கிய இடத்துல இந்த சந்திப்பு இருப்பதன் காரணமாக ஏற்கனவே இன்று காலையிலிருந்து போக்குவரத்து என்பது ஒரு பக்கம் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால கடுமையான போக்குவரத்து நெரிசலும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் ராஜாஜி அரங்கிற்கு அவருடைய உடலை எடுத்து சென்று வைப்பது தொடர்பாக திமுகவினுடைய தரப்பிலிருந்து தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் நேரடியாகவே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். இது தொடர்பாக விஜயகாந்தினுடைய குடும்பத்தினர் மற்றும் கட்சியினுடைய மூத்த உறுப்பினருடன் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது பேசி வருகிறார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்தினுடைய உடலை எடுத்து ராஜாஜி அரங்கு எடுத்து சென்று அங்கு அஞ்சலிக்கு பொதுமக்கள் பார்வைக்கு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு அதன் பின்பு நாளை கட்சியினுடைய அலுவலகத்துக்கு எடுத்து அடக்கம் செய்வது தொடர்பாக தற்போது பேசி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சந்தானம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரது உடலை எங்கு வைப்பது, ராஜாஜி அரங்கத்தில் வைத்து பொதுமக்கள் அஞ்சலிக்கு செலுத்துவதற்கு வசதியாக இருக்கும். எனவே பெருந்திரளாக மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். எனவே அதற்கு சாத்தியமா என்ற ஆலோசனையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகின்றது. அந்த முடிவு என்ன என்று இன்னும் சில நேரத்தில் நமக்கு தெரிய வரும். தற்போது விஜயகாந்தின் சகோதரர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இழப்பு ரொம்ப இதுதான், நாங்கள் நினைக்க கூட இல்லை. நல்ல தேதி வந்துடும் நினைச்சோம். இந்த இழப்பு எங்களால் முடியல, ஈடு கட்ட முடியல. ஆசை இருந்துச்சு, எங்கள் அப்பாவும் அனுப்பிவிட்டாரு. அதையும் கஷ்டப்பட்டு தான் வந்தார், ரொம்பவும் கஷ்டப்பட்டு மீதிப்பட்டு தான் வந்தார். நல்லா வந்தார், எங்களால் நல்லா பார்த்துக்கிட்டாரு, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாரு. உறவுகள் நல்ல உறவு. போனாலும் எங்களை அப்படியே அழைச்சி தான் பார்ப்பாரு, வாழான்னு தான் சொல்லுவார். அவ்வளோ பாசம் மறப்பார். அது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கு. எல்லாத்துக்கும் செஞ்சிருக்காரு. ரைஸ் மில் கம்பெனி ஏழைகளுக்கெல்லாம் செஞ்சிருக்காரு. இங்கே அடிக்கடி வருவார். ஷூட்டிங் நினைச்சா இங்கே வந்து நான் போவார். 6வது மொத்தம் 11 பேர். அவர் சின்ன பிள்ளைலேருந்து ஆசை. ரைஸ் மில் பார்த்துட்டு இருந்தாரு. 2 பேர் இப்போ அவர் உங்களை 2 பேர் தான். அது சின்ன பிள்ளைலேருந்து அப்போ ரைஸ் மில்ல வேலை பார்க்கவங்களுக்கு கூட செய்வார். இங்கே கம்பெனி செய்வார். சின்புரத்து போனதுக்காண்டி இல்லை, இங்கே தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே செய்வார். அரசியல் விஜயகாந்த் என்பவர் ஒரு கட்சி தலைவர். ஆனால் திரைப்படத்தில் இருந்த விஜயகாந்த் எல்லாராலையும் நேசிக்கப்பட்டவர். அதனால் அவர் ஒரு திரைப்படத்தில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல இரக்க குணம் உள்ளவர், தமிழர்கள் மேலே ரொம்ப பற்று உள்ளவர், தன்னை சார்ந்திருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், யாருமே வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருக்கு. அதனால தான் எல்லாராலையும் நேசிக்கப்படுறதுக்கு காரணம். இவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறதுக்கு அதான் காரணம். அது அதுக்கு பொருத்தமான ஒரு மனிதர் அவர். காரணம், எதிர்கட்சி தலைவராக 5 ஆண்டுகள் இருந்தார். அது ஏறக்குறைய முதலமைச்சருக்கு இணையான ஒரு பதவி. அதனால அரசியல்ல அப்படி ஒரு பெரிய பொறுப்பில் அவர் இருந்ததுனால அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கிறது தகுதியான ஒரு செயல். விஜயகாந்தின் நினைவுகளை பலரும் பகிர்ந்து கொண்டதை நாம் பார்த்தோம். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு சுகுணா தேவாகர், விஜயகாந்த் அவர்கள் பல்வேறு கட்டங்களாக படிப்படியாக அவர் திரைத்துறையில் வளர்ந்து வந்தார். நீங்கள் சொன்னீங்க அந்த கருப்பு நிறம்ன்றது அவருக்கு ஒரு தடையாக இருந்ததுன்னு சொன்னீங்க.
ஒருவேளை அந்த காலகட்டங்களில் தான் ரஜினிகாந்த் போன்றவர்கள் வளர்ந்து வரும் பொழுது, விஜயகாந்த் இவர்கள்லாம் வரும் பொழுது அந்த கருப்பு நிறம்ன்றது தடை இல்லை. அதற்கப்புறம் பல நடிகர்கள் வந்திருக்கதை பார்த்தோம். இவர்கள் தான் அந்த நிற தடையை உடைத்தவர்கள்னு நாம் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியாக இந்த கருப்பு நிறத்துக்கு சினிமாவிலே, தமிழ் சினிமாவில் இருந்த தடையை உடைச்சது விஜயகாந்த் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தான் அந்த ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் ரொம்ப இயல்பாகவே அவருக்கு பொருந்தி போனது. அநீதி எதிர்த்து குரல் எழுப்புவது, இந்த சிவப்பு மல்லியுடைய பாடலாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு சட்டமுறை இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியது, அநீதிக்கு எதிராக பொங்கி எழுவது, இந்த கேரக்டர் இயல்பாகவே அவருக்கு பொருந்தி போனதற்கு காரணம் இந்த கருப்பு நிறம். ஒரு கருப்பு நிறத்தை இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அவன் எப்பயுமே அநீதிக்கு எதிராக போராடுபவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய தொடக்க காலத்தில் அவருடைய எல்லா படங்களிலுமே பிரதிபலித்த ஒரு விஷயமாக இருந்தது. அது பலருக்குமே பின்னால் இருக்கக்கூடிய பலருக்குமே அது வருவதற்கு ஒரு ஒரு திறப்பாக, ஒரு ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த நிறத்தை தாண்டி அவர் கதாபாத்திரங்களையும் தாண்டி அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் திரைத்துறையினரோடு அவருக்கான உறவு முறையை சரியாக அவர் வச்சிருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் அதற்கப்புறம் அவர் அந்த திரைத்துறையை விட்டு முழுசாக விலகுனதுக்கப்புறம் பல்வேறு குழப்பங்கள் அந்த திரைத்துறையில் வர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அங்கே திரைத்துறையினரோடு அவர் அந்த உறவு முறையை அவர் சுமூகமாக வைத்திருப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இல்லை, இப்போ கிட்டத்தட்ட இந்த பேட்டிகளில் எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த திரைப்பட தொழிலாளர்கள் அவங்கள பாரபட்சம் இல்லாமல் ஒரு சமமாக நடத்தினார் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எல்லாருமே அதை சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த சினிமா ஷூட்டிங்கில் ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது தமிழ் சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு ஹைராக்கி, ஒரு பாரபட்சம் இருக்கும். ஹீரோவுக்கு ஒரு மாதிரியான சாப்பாடு, தொழிலாளர்களுக்கு ஒரு மாதிரியான சாப்பாடு அப்படிங்கிறலாம் இருந்தது. ஆனால் விஜயகாந்த் தான் அதெல்லாம் உடைச்சார். எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதே சாப்பாடை தான் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட தொழிலாளருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டவராக, அவங்களோட பரிமாறி சாப்பிட்டவராக அவர் இருந்தார். அப்படிங்கிறதுனால சக நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர் இவங்களை தாண்டி ஒரு சாதாரண ஒரு இல்லை, அந்த நீங்கள் சொல்கிறீங்களே இருவர்களுக்கும் வெவ்வேறு விதமான சாப்பாடு அப்படின்னா, சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு கதாநாயகனுக்கு வேறு மாதிரியான இது. அதற்கு காரணம் ஒரு கதாநாயகன்னா அவன் தனித்து இருக்கணும், அப்போ தான் ஒரு மாஸ் உருவாகும். மக்களோடு மக்களாக இணைஞ்சிருந்தால் அவரையும் சாதாரண மனிதராக மக்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற அதுதான் காரணமாக இருக்க முடியும். ஆனால் விஜயகாந்த் அப்படி இல்லாமலும் அவருக்கான ஒரு மாஸ், பெரிய மாஸ், ஒரு பிம்பம் இருந்தது தானே. அதை எப்படி அவரால் உருவாக்க முடிஞ்சது? இந்த இயல்பை அவர் ஒரு மதுரையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் மக்களோட மக்களாக இருந்து மக்களோட வளர்ந்து தான் வந்தார். அப்படிங்கிறதுனால இயல்பாக அவரை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருந்தது. அப்படிங்கிறதுனால அவர் திரைப்பட தொழிலாளர்களையும் தன்னையும் பிரித்து பார்க்கலாம். நான் பெரிய ஹீரோ, அதனால ஒரு கேரவனில் தான் உட்கார வச்சிருக்கணும், எனக்கு தனியாக இன்னொரு சாப்பாடு தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான மனநிலை அவருக்கு இல்லை. அவர் எப்பயுமே மக்களோட தொழிலாளர்களோட இணைந்து அவங்க சூழ்ந்து தான் வாழ்ந்தவராக இருந்தார். அப்படிங்கிறனால அதை அவங்கள பிரித்து பார்க்காம தான் இருந்தார். அவர் அரசியலுக்கு வந்தப்போ அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஆதரவுக்குமே அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. மக்கள் தங்களில் ஒருவராக அவரை பார்த்தார்கள். அப்படின்னா அவருமே அப்படி மக்களோட நெருக்கமாக இருந்தார். அப்படி தான் திரைப்பட தொழிலாளர்களோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, குறிப்பாக உதவி இயக்குநர்கள் ஆரம்பித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, விஜயகாந்தனுடைய இடத்துக்கு போனோம்னு சொன்னால், வீட்டுக்கோ அல்லது அவருடைய திருமண மண்டபத்துக்கோ போனால் சாப்பாடு எப்பயுமே இருக்கும். விஜயகாந்தோட ஷூட்டிங் போனால் ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமான சாப்பாடு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு இது எப்பயுமே இருந்தது. அது மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்த அவருடைய நிர்வாகங்கிறது பலருமே குறிப்பிட்டு பாராட்டக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நடிகர் சங்கத்துக்கான கடனை அடைப்பதில் அவர் பெரிய அளவில் பாடுபட்டார். வெளிநாட்டில் போய் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் திரட்டப்பட்ட நிதியை கொண்டு நடிகர் சங்கத்துடைய கடனை அடைத்தார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு திரையுலகத்திற்கும் அவருக்கும் இடையில ஒரு இடைவெளி விழுந்தப்ப நடிகர் சங்கத்திலேருந்து பல இடங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் விஜயகாந்தோடைய காலகட்டம்ங்கிறது நடிகர் சங்கத்தில் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நடிகர் சங்கத்தில் இருந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்ப்பவராக ஒரு நிர்வாகியாக, ஒரு சிறந்த நிர்வாகியாக விஜயகாந்த் இருந்தாருங்கிறத பலருமே அவரோடு இணைந்து பணியாற்றிய பலருமே நினைவு கூறுகிறார்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைந்திருக்கார். விஜயகாந்தின் உடலை அடக்கம் செய்யும் இடத்துல அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதை குறித்து ரமேஷ் இணைந்திருக்கார். ரமேஷ் வணக்கம், கூடுதல் தகவலை பதிவு பண்ணுங்க. இனியன், தேமுதிக கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடுல ஏற்கனவே தேமுதிக தலைவருடைய உடல் தற்போது
மரியாதைக்கு வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த இடத்தில் வந்து இறுதி மரியாதை செலுத்துவதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கியிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் JCB வாகனங்கள் வர வைக்கப்பட்டு இந்த இடத்தில் தான் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. நம்முடைய கேமராமேன் உங்களுக்கு சிவராஜ் இதை காட்சிப்படுத்துறாரு. அதாவது இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த தேமுதிக அலுவலகத்துடைய பிரதான வாயில், அதாவது பாத்தீங்கன்னா கோயம்பேடு பாலத்திலிருந்து பார்த்தாலே இந்த நினைவிடம் தெரிகிற மாதிரி வந்து இந்த இடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க. தற்போது இந்த பகுதியில் காவல்துறை என்பது குவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதுமே தற்போது தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கான மார்க் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து முழுவதுமா தற்போது மார்க் பண்ணிருக்காங்க. அதாவது பாலத்தில் கோயம்பேடு பாலத்திலிருந்து பார்த்தாலும் தெரிவது போன்று இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர், இந்த மெயின் காம்பவுண்ட் சுவர், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவருக்கு அருகிலேயே வந்து தற்போது மின் விளக்குகள் அதிக அளவில் போடப்பட்டு தொடர்ச்சியாக இங்க வந்து இதை தோண்டி எடுத்து இங்க வந்து புதிதாக அவருக்கு நினைவிடம் அமைப்பதற்கான பணிகள், தனக்காக இந்த கட்சி அலுவலகத்தை கட்டி, குறிப்பாக இந்த கட்சி அலுவலகத்திலே 2007ஆம் ஆண்டிலிருந்து அவர் தனது கட்சி பணியில் செய்தார். மக்களுக்காக பணியாற்றிய இந்த இடத்திலேயே அவருக்கு இறுதி சடங்கு செய்வதென கட்சி தலைமை முடிவு செய்யப்பட்டு தற்போது இங்க பகுதியில் வந்து முழுவதுமாக இந்த மார்க் செய்து எந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 6 அடி எப்படி இந்த குழி நோண்டணும் அப்படின்றதுக்கான சாக் பீஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியாக இன்னும் சிறிது நேரத்தில் JCB வாகனங்கள் இன்று இரவுக்குள் வந்து அனைத்து வேலைகளும் செய்யப்பட்டு அவருக்கு தன்னுடைய கட்சி அலுவலகத்திலேயே அவருக்கு அந்த கொடி இருக்கக்கூடிய இடத்திலேயே தேமுதிக கொடி பறக்குது பார்க்கலாம், அந்த இடத்திலேயே வந்து அவருக்கு இறுதி மரியாதை செய்யப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கட்சி தலைமை செய்திருக்கிறார்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே அவருடைய நினைவிடம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவருக்கு இங்க வந்து இறுதி சடங்கு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இனியன் விஜயகாந்த் அவர்களது நினைவிடம் அமைப்பதற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வைத்தது போல அந்த அரசாங்கம் ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையெல்லாம் வைத்திருந்தார். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் அரசாங்கத்தில் ஆலோசனையில் இருக்கின்றதா? ஏனென்றால் ராஜாஜி அரங்கத்திற்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கான, அவர் உடலை அங்கு மாற்றுவதற்கான ஆலோசனையில் அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நினைவிடம் இங்குதான் அமைப்பது என்பது உறுதியாகிவிட்டதா ரமேஷ்? இனிய நிச்சயமாக பாத்தீங்கன்னா கோயம்பேட்டில் அவருடைய கட்சி அலுவலகம் இந்த கோயம்பேடு மேம்பாலத்திற்கு அருகிலேயே பெரிய கட்சி அலுவலகம் இருக்கிறது. இங்கதான் பாத்தீங்கன்னா நீண்ட வரிசையில காத்திருந்து தற்போது அவருடைய தொண்டர்கள் இங்க வந்து தொடர்ச்சியாக பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே நீங்கள் கேட்டது போல ராஜாஜி ஹால் வந்து தற்போது புதுப்பிக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. பொதுப்பணித்துறை சார்பாக கடந்த 3 மாதங்களாக அந்த பணி வந்து நடைபெற்று இன்னும் சில மாதங்கள் ஆகும். அங்க முழுவதுமே வந்து தற்போது பேரிகார்ட் எல்லாம் போட்டு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தமிழக அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த இடத்தை அவர்களே தேர்வு செய்து குறிப்பாக கோயம்பேடு பல்வேறு ஊர்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய வகையில் இந்த கோயம்பேடு இடம் என்பது தயார் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல் நாளை மாலை வரை இங்கேயே வைத்திருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது குறிப்பாக பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விடுறாங்க. ஒரே நேரத்தில் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா விடுறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னது போல வரக்கூடிய காலங்களில் அவருக்கு நினைவிடம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. 2011-16 கிட்டத்தட்ட ஒரு 24 எம்எல்ஏக்களோடு 25 எம்எல்ஏக்களோடு அவர் எதிர்கட்சி தலைவராக 29 எம்எல்ஏக்களோடு இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு நிச்சயமாக நினைவிடத்தை வந்து தமிழக அரசு வரக்கூடிய காலங்களில் பரிசீலிக்கணும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா தமிழக முதலமைச்சருடைய இன்றைக்கு அந்த இரங்கல் செய்தியிலும் பல்வேறு அவருடைய நட்பினை வந்து பாராட்டி இருக்கிறார். தமிழக அரசு பல தலைவர்களுக்கு ஏற்கனவே பல முறை இது போன்று செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இவருக்கும் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக இன்று இரவு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மின்னொலியிலும் கூட ஏராளமான தொண்டர்கள் அவருக்கு நீண்ட வரிசையில் பாத்தீங்கன்னா வெளியே வந்து முழுவதுமாகவே தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்க. விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கும் அஞ்சலி செலுத்துவதற்குமான வழிமுறைகளை அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவதற்கு காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்றத தகவலை தெரிவிக்கிறீங்க. தொடர்பில் வந்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லார் மனசுல இடம் பிடிச்சவரு.
அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லார் மனசுல இடம் பிடிச்சவரு. அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன்.